நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதை சேர்ந்த ஒருத்தவர் பேங்க் ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகுதான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்யறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்க பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேர்ல கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் 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 அந்த நிலத்தை அந்த பேங்க் பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்ட பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க் ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்ப அவங்க ரொம்ப தெளிவா 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை. அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச முதல் விஷயம், இராணுவத்துல திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி. இது ரெண்டையும் உருவாக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனா தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களில் இருந்து குட்டி குட்டி குட்டியா அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டி குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை அந்த நிலப்பரப்புல உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனா உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டு கால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது
வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனா தமிழ்ல ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா 3 காரணம். ஒன்று, தணிக்கை குழு அரசியல் காரணங்கள். இரண்டாவது, அடிப்படையிலேயே இங்க இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை. மூன்றாவது, இங்க இருக்கக்கூடிய வியாபார சந்தை. ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளவு பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழ்ல உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்கு. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமா சோமிதரனுக்கு நான் சொல்ற நன்றி என்னன்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில் ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியா. ஆனா மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் நீலராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி. சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்திலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதன் உச்சமாக நீலராவை எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியது வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்ட என்னை போன்றவர்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல, எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு, நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சிருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கல அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச் சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லரா உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.